மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஒரு புதிய கல்வியாண்டு துவக்கம் முதல் நாள் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். எல்லாரும் சென்ற ஆண்டு இருந்த வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று புது வகுப்புக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இது ஒரு புதிய தொடக்கம், நல்ல ஒரு தொடக்கமாக இன்னைக்கு அமையட்டும். நம்மளுடைய மாநில அரசும் இன்றைக்கு சென்னையில் நம்மளுடைய தலைநகரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த மாதிரி மாணவ மாணவிகளை சந்தித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு விழாவில் எல்லாருக்கும் பள்ளி பாட புத்தகங்கள் வழங்கும் விழா அங்கேயும் சிறப்பாக செயல்படுது. அதன் தொடர்ச்சியாக தான் எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம். எப்போதுமே நம்மளுடைய மாநில அரசு கல்விக்கு முதன்மையான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் கல்வியின் அவசியத்தையும் முக்கியத்துவமும் அறிந்து இந்த கல்வியாண்டு முதல் சிறப்பான முறையில் நீங்கள் எல்லாரும் கல்வியை கற்று நல்லபடியாக தேர்ச்சி பெற்று சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் நம்மளுடைய அரசு பள்ளிகளில் நம்மளுடைய குழந்தைகளின் சேர்க்கை சதவீதம் அதிகமாகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதற்கு ஏற்ற உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லா பள்ளிகளிலும் ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நிறைய நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. நிறைய திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கப்படுகிறது. நம்மளுடைய நபார்ட் ஸ்கீமில் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்லேயே மெயின்டெனன்ஸ் ஸ்கீமில் வருது. அது போக பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏவோட அவங்களோட தொகுதி நிதியிலேருந்து நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. அது போக நம்ம நம்ம ஊர் பள்ளின்ற ஒரு ஆப் மூலமாக நிறைய இவங்க தன்னார்வலர்கள் நமக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படியாக முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் பள்ளிக்கு செய்யணும் அப்படின்னா எல்லா தரப்பினர்கிட்ட கிட்ட இருந்தும் சிறந்த ஒரு வரவேற்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது ஒத்தக்குடை மாதிரி மேல்நிலை பள்ளி, பெண்கள் மேல்நிலை பள்ளின்றது மதுரையில் ஒரு சிறப்பான ஒரு பள்ளி. எப்போதுமே ஏன்னா வருடம் இங்கே நம்மளுடைய மாணவிகளின் சேர்க்கை அதிகரிச்சிட்டு இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகளையே நம்ம மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தலைமை ஆசிரியர் சொன்னது போல நம்ம மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் இதில் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இங்கே உள்ள பெண் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாவட்டத்தில் நம்மளுடைய இந்த பகுதியில் உள்ள இந்த பள்ளிக்கு தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பள்ளி சிறப்பாக மெருகேறி வருதுன்னு தான் நான் சொல்லணும். நம்மளுடைய பல திட்டங்கள், அரசு அறிவிக்கக்கூடிய பல திட்டங்களின் மூலமாகவும் நம்மளுடைய சேர்க்கை சதவீதம் கூடிக்கிட்டே வருது. நம்மளுடைய காலை உணவு திட்டமாகட்டும், நம்மளுடைய இந்த அனைத்து பள்ளிகள் மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய பாட புத்தகம், பள்ளிக்கான பைகள், உங்களுக்கான கலர் பென்சிலு, உங்களுக்கான ஸ்கெட்ச் பென்சிலு, மிதிவண்டி, இப்படி பல திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. சயின்ஸ் லேப் கொண்டு வராங்க எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம கூட இந்த ஃபோக்கஸ் பிளாக்ன்ற அந்த இதில் நம்மளுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன்லேருந்து நமக்கு ஸ்பெஷல் ஃபண்டு கொடுத்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு லேப் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் சேடப்பட்டியில். அந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வசதிகளையும் பள்ளி மாணவர்களின் படிப்புக்காக பார்த்து நம்மளுடைய அரசு செஞ்சுட்டு வருது. எனவே இந்த இனிய நாளில் புதிதாக ஒரு வகுப்புக்கு இருக்கிற நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து கல்வியின் அவசியத்தை புரிந்து சிறப்பாக கல்வி கருங்க. நல்லபடியாக புரிஞ்சு எல்லா பாடங்களையும் படிங்க. எல்லாரும் அப்படியே சும்மா மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் அறிவியல்லாம் படிச்சிங்கன்னா அது இன்றைய நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புரியாமல் படிக்கிற கல்வி நமக்கு எந்த பயனும் கொடுக்க போகிறதில்ல. எனவே எல்லாரும் புரிஞ்சு படிங்க. உங்கள் ஆசிரியர்களிடம் எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. இங்கே நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க உங்கள் தலைமை ஆசிரியர். நம்ம கூடுமான வரைக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். நீங்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க. சென்ற ஆண்டு 99% நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் 95% 10th ஸ்டாண்டர்ட்லேயும் தேர்ச்சி சதவீதம் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் 100% பண்ணணும். மதுரை மாவட்டத்தில் சிறந்த ஒரு பள்ளியாக நீங்கள் வரணும். மதுரை மாநில அளவில் சிறந்த ஒரு இடத்தை பெறுவதற்கு உங்கள் பள்ளி நமக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த இடத்த பிடிச்சி எங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் சிறப்பாக கல்வி கற்க என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.